பட்டிமன்றங்கள் மக்கள்கிட்ட இப்ப எவன் ரசிக்கிறாங்கன்னு சொன்னா, மனிதனுடைய இயல்பு என்னன்னு சொன்னா அதுக்காக சண்டை போடுறத ரசிப்போம். ஒரு வீட்டுல புருஷனும் கொண்டாடி சண்டை போட்டு இருந்தாங்க. சண்டை போட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு கொண்டாடி சொன்னானா, ஏங்க கொஞ்சம் சத்தம் போடாதீங்க அப்படின்னு. என்னம்மா ஒருவேளை சண்டையில விட போறாங்க நினைச்சு என்னம்மா பக்கத்து வீட்டுல ஏதோ சண்டை நடக்குது, அதை முதல்ல கவனமா கேட்டுக்கிறோம், என்ன விவரம்னு கேட்டுக்கிறோம், அப்புறம் நாம சண்டை போடுவோம். ஒரு வீட்டுல எப்ப பார்த்தாலும் சிரிப்பு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டுக்கிறான், எப்படி உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சிரிப்பு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அதுக்கு அவன் சொல்லிருக்கிறான், அது வேற ஒண்ணும் இல்லை, திடீர்னு கோவம் வந்தா என் பொண்டாட்டி என் மேல எதையாவது தூக்கி எரிவா. கிளாஸோ கரண்டியோ தட்டோ சப்பாத்தி கட்டையோ ஏதாவது தூக்கி எரிவா. என் மேல பட்டுன்னு அவ சிரிப்பா. படலன்னு சொன்னா நான் சிரிப்பேன். குடும்பம் எப்படி சிரிப்பா சிரிக்கலையா? அப்போ ஒரு சண்டைன்னு சொன்னா அதுல மக்கள் வந்து கவனம் செலுத்துவாங்க. தெருவில் அப்படியே பைக்ல வந்துட்டே இருப்போம். மக்கள்னா அப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா கடந்து போய்கிட்டே இருப்போம். சண்டைன்னு சொன்னா வண்டியை நிப்பாட்டி என்ன சண்டை அப்படின்னு விசாரிக்கிறது மனிதனுடைய இயல்பு. அதே மாதிரி பயான்னு சொன்னா ஒரே மாதிரி பேசிக்கிட்டே போவாங்க. பட்டிமன்றம்னு சொன்னா ரெண்டு குரூப்பும் இவங்க ஒரு கருத்து சொல்ல, அவங்க அதுக்கு மாற்று கருத்து சொல்ல, சண்டை போடுற மாதிரி ஒரு பயான் பட்டிமன்றம். அது மக்களுடைய ஒரு ரசனைக்கும் அதே மாதிரி சொல்ல வேண்டிய செய்திகளை ஒரு சிரிப்பா ஒரு சிந்தனையா சொல்வதற்கும் அது காரணமாக இருக்கும். அந்த அடிப்படையில பட்டிமன்றங்கள் இப்போது மக்களுடைய மனங்களில் ஒரு இடம் பிடித்திருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம மதரசாவுடைய பிள்ளைகளும் பட்டிமன்றத்தில் கலந்து பேசணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய அக்பரசுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுல தலைப்பு என்னன்னு சொன்னா, நன்மையான காரியங்களில் அதிகம் ஆர்வம் காட்டுவது. நன்மையான காரியங்கள் என்ன? சரியத்து ரீதியாக நன்மையான காரியம். ஒருத்தர் சொல்றான், நேற்று 10 பேருக்கு மாஸ்டர் படத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற. இது நன்மையான காரியமா? அவன் நினைச்சுக்கிட்டா இது நன்மையான காரியம். அது மார்க்கெட்டில் எது நன்மையான காரியமோ அந்த நன்மையான காரியம். இந்த நன்மையான காரியத்திற்கு அதிகம் உதவி செய்வது யார்? ஆண்களா பெண்களா என்று இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு அமைந்திருக்கிறது. 2 அணிலையும் 3 பேர். ஆண்களே அப்படிங்கிற அணியில ஆசிக்கு, அஸ்லம், ஹாத்திப் அப்படின்னு 3 பேர். பெண்களுடைய அணியில சாஜிதா, அமீரா, சௌனா அப்படின்னு 3 பேர். இன்ஷா அல்லாஹ் பட்டிமன்றம் துவங்க போகுது. எப்பா அமைதியா கேளு. துவக்கமாக நன்மையான காரியங்களில் அதிகம் ஈடுபடுவது ஆண்களே என்று பிள்ளை ஆசிக் பேச வருகிறார். சிறப்புமிக்க இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, எங்களுடன் மாதிரி வந்திருக்கும் எதிரணி பெண்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த வாதத்தினை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நீங்க எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய
இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன தெரியுமா? நன்மையான விஷயத்துல முந்தி செல்வது ஆண்களா பெண்களா என்பதுதான். எங்கள் அணிக்கே சாதகமாக தீர்ப்பளிக்க இருக்கும் நடுவர்களே, நன்மையிலே சொல்றது என்ன தெரியுமா? மார்க்க விஷயத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ கூட சொல்லிருக்காங்க. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்கள சிறந்தவங்க குர்ஆனை கற்றுக்கொண்டு அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய மதரசாக்கள்ல பள்ளிவாசல்ல குர்ஆனை கற்றுக் கொடுப்பதிலையும் இமாமா நின்று தொலை நடத்துவது யாரு? ஆண்களாகிய நாங்கள் தானே. ஏன் பெண்கள் தான் நன்மையான விஷயத்துல முந்தி பாருங்கன்னு சொல்லுவீங்களா? இந்த விழாவோட கூட என்னதானே முதல்ல பேச கொடுத்தீங்க? இதுல இருந்தே தெரியல நன்மையான விஷயத்துல முந்தி செல்வது ஆண்கள் தானே. நடுவரை நீங்க என்ன கிட்ட நிரூபிச்சிட்டீங்களா? அடுத்து அவங்க வருவாங்கப்பா. எங்கள் அணியின் பெண்ணுக்கு அஸ்திவாரம் கிட்ட உங்களுக்கே முதல்வதாக எங்கள் அணியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நடுவர்களே. மரியாதைக்குரிய நடுவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை கூறுகிறான், இதுகால ரப்புகளின் மலாயிகத்தை இன்னி ஜாயிலுக்குள் அருளி கலிஃபா. அல்லாஹ் தஆலா இந்த பூமியில ஒரு பிரதியை படைக்க நாடி போது முதல்ல யாரை படைச்சா தெரியுமா? ஒரு ஆண் தான் படைச்சிருக்கான். அதுக்கப்புறமா தான் ஒரு பெண்ணையே படைச்சிருக்கான். அது எதுல இருந்து? களிமண்ல இருந்தா இல்ல, ஒரு ஆணோட விழா எலும்புல இருந்து தான் ஒரு பெண்ணையே படைச்சிருக்கான் என்பதை நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால பெண்கள் எந்த நன்மை செஞ்சாலும் அது ஆண்களைத்தான் சாரும் என்பதையும் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமா நடுவர்களே, அல்லாஹ்வின் தூதராக நன்மையான விஷயத்தின் பக்கத்துல மக்கள் அழைப்பதற்கு அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்கள் ஆண்கள் தான். யான் ஒரு பெண்ணாவது நபியாக அனுப்பப்பட்டாங்களா? இல்ல. ஏன் தெரியுமா? மார்க்க விஷயத்தை தானும் கற்றுக்கொண்டு அதை மற்றவனை எடுத்து சொல்ல தகுதி படைத்தவர்கள் ஆண்கள் தான் என்பதை நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் ஒரு பெண்ணை கூட நம்பி அனுப்பவே இல்லை. எந்த பெண்கள் ஆதரத்தை பேசியிருக்காங்களோ அப்படிப்பட்ட பெண்களை பற்றி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுறாங்க தெரியுமா? ஷைத்தானோட வரணும்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது அவளை எப்படி நன்மையான விஷயத்துல முந்தி செல்ல முடியும்? அவன் சகாபாக்கள் ஒரு துஆ கூட சொல்லியிருக்காங்க. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் ஃபித்னத்தின் நிஷாய். யா அல்லாஹ், பெண்களோட குழப்பத்தில் இருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். முழு மனித சமுதாயத்தை வழிகெடுப்பதும் பாவம் செய்ய பயன்படுவது யாரு? பெண்கள் தானே. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? ஆள்வதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால. என்னதான் பெண்கள் நன்மையான விஷயத்துல முந்தி பாருங்க சொல்லுவீங்களா? ஆண்கள் தான் நன்மையான விஷயத்துல முந்தி பாருங்கன்னு நான் சம்பவம் சொல்லுதுக்காங்க. இது ஒன்று ரொம்ப முன்னாடி நடந்த சம்பவம் ஒன்றும் கிடையாது. இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம் தான். ஓமன் நாட்டில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு யூசுஃப்ங்கிற ஒரு மனிதர் வேலைக்கு வராங்க. சவுதி அரேபியாவில் ஒரு அரபிகிட்ட 10,000 ஆட்டுக்குட்டி இருக்கு. அதைத்தான் அந்த யூசுஃப் மேய்க்கணும். ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழிய காரில் 2 அரபி வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த வெயில ரொம்ப தண்ணி தாகும். சரி, இந்த ஆளுக்கு தண்ணி ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு வந்து தண்ணி வாங்கி குடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. வந்து இவங்களுக்கு தண்ணி கேட்காங்க. ஐயா, இவங்களுக்கு தண்ணி தாங்க, ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு கேட்காங்க. இல்ல, எனக்கு தண்ணி இல்லை அப்படின்னு இருந்தாங்க. அது அடுத்தது காரில் வந்தவங்க கேட்காங்க, எனக்கு கொஞ்சம் இந்த ஆட்டுக்குடியில இருந்து பாலாச்சு கறந்து தாங்க, அதையாச்சும் நான் குடிச்சுக்கிடுதேன் அப்படின்னு சொல்லுதாங்க. அதுக்கு அந்த யூசுப் சொல்லுதாரு, இல்ல என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அந்த காரில் வந்தவங்க கேட்டாங்க, நீங்க ஒரு ஆட்டுக்குட்டினாலும் எனக்கு விலகி தாங்க, அதுல இருந்தாச்சும் நான் பாலை கறந்து குடிச்சுக்கிடுன்னு சொல்லுதாங்க. அதுக்கு அந்த யூசுப் சொல்லுதாங்க, நீங்க என்னதான் கொடுத்தாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் தரவே மாட்டேன், ஒரு ஆட்டுக்குட்டி கூட நான் தர மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அந்த காரில் வந்தவங்க கேட்டாங்க, உங்களோட மாச சம்பளம் எவ்வளோன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த யூசுப் சொல்லுதாங்க, என்னோட மாச சம்பளம் வந்து 100 ரியால். எவ்வளோ? 100 ரியால். அதை விட நான் 4 மடங்கு 400 ரியால் தாரேன், ஒரு ஆட்டுக்குட்டி தாரேன்னு சொல்லுதாங்க. அதை யூசுப் கை காலம் ஆட்டி, எனக்கு இந்த பணம் வேண்டாம், நான் ஆட்டுக்குட்டிலாம் தரவே மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலம் நின்றுதாங்க.
அதுக்கு அந்த காரணம் கேட்டாங்க, உங்க முதலாளிக்கு நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க, உங்க முதலாளி என்ன உங்களை ஏசுவாரா எதுவும் திட்டுவாரான்னு கேட்டாங்க. இல்ல அதுக்கு அந்த யூசுப் சொல்லுதாங்க, இல்ல என் முதலாளி என்னை திட்ட மாட்டாரு, அவர் வருவாரு, அவர் எனக்கு தண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுப்பாரு, இங்க எத்தனை ஆட்டுக்குட்டி இருக்கு எத்தனை இறந்துருக்கு அதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு. அதுக்கு அந்த காரணம் கேட்டாங்க, வேற என்னத்துக்கு பயப்படுறீங்க, ஒரு ஆட்டுக்குட்டி எனக்கு வளைய தந்தா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த யூசுப் சொல்லாரு, நான் என் முதலாளி ஏமாத்தி உங்கள்கிட்ட தந்துடுற ஒரு ஆட்டுக்குட்டி, ஆனா என்னை படைச்ச ரப்பு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனை ஏமாத்தி என்னால தர முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவத்தை அந்த கார்ல வந்து அந்த இன்னொரு நண்பர் வந்து வீடியோ எடுக்காங்க, அங்க நிக்க ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் வீடியோ எடுக்காங்க. அப்படின்னு யூசுப் பேசுறதை வீடியோ எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் காட்டினாங்க. காட்டின உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுதாங்க, எனக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடு நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுதாங்க. இதை அவங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லா பக்கமும் போட்டு விடுதாங்க. இந்த வீடியோ எல்லா பக்கமும் பரவுது, சவுதி அரேபியாவில் எல்லா பக்கமும் பரவி நேராக சவுதி அரேபியா மன்னருக்கே போகுது. மன்னருக்கு போயிட்டு அவர் அதை பார்க்காரு, பரவாயில்லைய இந்த காலத்தில் கூட எப்படியா நன்மையான விஷயம் எல்லாருக்கும் பயந்து நடை கூட அடியான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவலாளியை கூப்பிட்டு அந்த யாரை யூஸ் அவர் போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த காவலாளி போய் யாரையும் திரும்பி தேடி கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்தோடனே சவுதி அரேபியா அரசர் வந்து அவங்க 2 லட்சம் ரியால் கொடுக்காங்க. எவ்வளோ? 2 லட்சம் ரியால் கொடுக்காங்க. அதை பார்த்துட்டு யூசுஃப்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதே வீடியோ நேராக அவர் எங்கிருந்து வந்தாரோ அதே நாட்டுக்கு போகுது, ஓமன் நாட்டுக்கே போகுது. அதை அவங்க பார்க்காங்க. பார்த்துட்டு என்ன நம்ம மட்டும்தான் சவுதி அரேபியாவோட குறைஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூசுஃப்க்கு 3 லட்சம் ரியால் கொடுத்துட்டு பொன்னாடனா பார்த்துதான். இதை பார்த்துட்டு யூசுஃப்க்கு ரொம்ப சந்தோஷம். இதே அந்த இடத்துல அவர் அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் கொடுத்துருந்தாருன்னா, விலையை கொடுத்துருந்தாருன்னா அவருக்கு இவ்வளவு பெரிய பேரன் பொங்கல் கிடைச்சிருக்குமா நடுவர்களே? கிடைக்கவே கிடைக்காதுக்கா. எனவே நடுவர்களே, எப்படி பார்த்தாலும் நன்மையான விஷயத்துல முந்திச்சது ஆண்களே என்ற உண்மையான எதிரணிகளுக்கு கசப்பாக இருந்தாலும் உறுதியாக சொல்லி நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அம்மா வந்துருந்தாங்க, அத்தா வந்துருக்காங்க. சாப்பாடு கிடைக்கும்ல? பொம்பளைங்க பூரா செய்தான் வசத்துன்னு சொன்னாங்க. என்ன கோபம், ஆவதும் முன்னாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லிக்கிறாங்க. நன்மையான காரியங்கள்னா அது ஆம்பளைங்க தான். ஒரு ஆடு பள்ளிவாசலுக்கு நிதி கட்டு போயிருக்காங்க. வசதியான ஆளா இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் போடுங்க அப்படின்னு அவரு சரியில்லை. 10,000 ரூபாய் உள்ள பீரோல எடுத்து போகும்போது உள்ள இருந்து அந்த அம்மா சொல்லிருக்கு, 10,000 கொடுக்க. ஏமா 10,000 அடிக்கி கொடுப்பீங்க? அப்போ ஒரு நன்மையான காரியத்தை ஒரு ஆண் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்கு ஊக்கம் கொடுக்க வேண்டிய பெண்கள் சில நேரத்தில் அதற்கு தடையாக இருக்கிறார்கள், அந்த நன்மையை தடுத்து விடுகிறார்கள். இந்த செய்தியெல்லாம் உள்ளடக்கின ஆசிக்கு ரொம்ப அருமையா பேசுறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். சாஜிதா நன்மையான காரியங்களை முந்தி செல்வது, ஆர்வப்படுவது பெண்கள் தான் என்று பேச வருகிறார். திட்டு வாங்க தயாராக வந்தாரு, மைக்கு முன்னால நின்னாரு, ஏதேதோ கத்துனாரு, கதை
சாதிதா ரொம்ப அருமையான பேச்சு, நிறைய பாயிண்ட். அசத்து இத்தனை பெண்கள்லாம் வந்திருக்காங்க, ஆம்பளைகளை எங்கன்னு கேட்கறது. அதே மாதிரி மதரசாக்கு அனுப்பி வைக்கிறது யாரு? அதே மாதிரி வீடுகளை பராமரிக்கிறது யாரு? சமையலாக்குறது யாரு? ஆண்களா? நியாயம் வேணாமா? அப்போ நிறைய பணிவிடைகளை பெண்கள் தான் செய்கிறார்கள். அப்போ பெண்களுடைய பணி என்பது அது குடும்பங்களை கவனிப்பதிலேயே அதிகமாக இருக்குது. ஆம்பளை பசங்க என்ன செய்யலாம்? தெருவா இருந்து செல்போன் பேசுறான். நைட்டு 11 மணிக்கு மேல கூப்பிட்ட மாதிரி தெருவா நடக்கிறான். செல்போனை காலில் வச்சுக்கிறான். வச்சுக்கிட்டு சொல்லு சொல்லு சொல்லு, யாரை சொல்ல சொன்னா, எவ்வளவு சொல்ல சொன்னா, எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா பொம்பளை பிள்ளைகளை பாருங்க, வீடுகளுக்கு அந்த பிள்ளைகள் வந்து வேலை செய்யக்கூடியவர்களாக, பெற்றோர்களுக்கு படிப்பு செய்யக்கூடியவர்களாக பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. குரான் ஓதக்கூடிய பிள்ளைகளாக, தொடர்புடைய பிள்ளைகளாக இருக்குது. இதே ஊர்ல 6 வயசு பிள்ளைகள் இருந்து 65 நன்மா வரைக்கும் மதரசாவுக்கு வந்து பாடம் படிக்கிறாங்களே, அப்படி எந்த ஆம்பளைக்கு வாராங்க? ரொம்ப அருமையான கேள்வி சாதிதா கேட்டிருக்கு. அருமையான செய்திகளை சொல்லிருக்கிறீங்கன்னா பதில் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் சொல்றதுக்காண்டி வராரு. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்குரிய நடுவர்களே, எங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் அன்பான சொந்தங்களே, இன்னைக்கு இல்ல, நேற்றுக்கு இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து எல்லா நல்ல காரியத்துக்கும் முந்தி செல்வதும் துணை நிற்பதும் ஆண்கள் தான் என்றால் அது எவ்வித சந்தேகமும் இல்லை. பெண்கள் ஆண்களுக்கு சமைச்சு போட்டுட்டு ஏதோ கடமைக்காக 5 நேரம் தொழுதுட்டு மீறி இருக்கக்கூடிய நேரத்துல மெகாசீரியல் பார்க்கறதும், பக்கத்து வீட்டு பொம்பளைங்க கூட வீண் பேசி பேசுறதும். வெட்டி பேசி பேசுறதும், வீண் கதை பேசுறதும், அடுத்தவங்க குடும்பத்தையே கழுவி குடிக்கிறது அவங்க வேலையே. இதனால செஞ்ச கொஞ்ச நேரம் நன்மையும் அழைத்து போயிடும். இப்படி இருக்கும்போது நன்மையாக கதை கேட்கும் போது புகழுக்கு யாரு? அதுலயே எல்லா நேரமும் ஒழுங்கு நன்மையும் போயிடும். நீ பேசுறாங்க, நீ பேச நன்மையை அளிக்கக்கூடிய காரணத்தை செஞ்சுக்கிட்டே நாங்களும் நன்மையை முன்னி செய்கிறோம் என்றால் சொல்லியிருந்தாங்க. இது நியாயமா? எனக்கு முன்னால பேசிட்டு போன சகோதரி சொல்லிச்சு, தடுக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டதுனாலதான் முதல் காலம் நிகழ்ந்தது ஆண்களாலன்னு சொல்லிச்சு. நடுவர்களே, சரித்திரத்தையே மாத்தி பேசுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த பழத்தை சாப்பிட விருப்பமே கிடையாது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கட்டாயப்படுத்தினாலும் அந்த பழத்தையே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதும் பாதையாகிறார்கள் என்றால் அந்த பாவத்தோட மூலக்காரி பெண் தானே. பெண்களுக்கு பெருமை சேர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒருவர் சொன்னாங்க, நான் மேராஜுக்கு சென்ற போது அதிகமான பெண்களை நரகத்துல பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு 2 காரணமும் சொன்னாங்க. அது என்ன தெரியுமா? பெண்கள் அதிகமா வந்தவங்க சாப்பிட்டுதாங்கன்னு சொன்னாங்க. நடவடிக்கை எங்க தெருவுள்ளேயே நாங்களாம் நாட வந்தா வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு நன்னி வாங்கலாம், எங்களை பார்த்து நாசமா போவ, பேதில போவ, நீ நன்றி மாமல்ல பந்த விட்டு அடித்த பிறகு இப்படி நான் அருமையாக அடிக்க வேண்டும், இப்படி தான் அப்படின்னுவாங்க. ஐயோ வயசான காத்துக்காக வெளியில வந்து வந்துருப்பாங்க. நீயா அவங்களை பந்த விட்டு அடிக்கிற? எனக்கு முன்னால பேசின சகோதரி இன்னொரு விஷயத்தை சொல்லிச்சு. அதிகமா ஆண்கள் புறம் பேசுறாங்க, ரொம்ப போய் பேசுறாங்கன்னு சொல்லிச்சு. நடுவர்களே, இது அந்த சகோதரிக்கு நியாயமா இருக்கும். ஆண்கள் அதிகமா புறம் பேசுறாங்களா, பெண்கள் அதிகமா புறம் பேசுறாங்களா? மனசாட்சியே இல்லாம பேசுறீங்கம்மா. ரெண்டாவது காரணம் தங்கள் கணவன்மார்களுக்கு மாறு செய்தாங்க. அதுவும் நம்மளுக்கே தெரியும். புருஷன் ஒரு வாரம் சொன்னா பொண்டாட்டி 10 வாரத்தை பேசுறாங்க. 10 வாரத்தை பேசுறாங்க. புருஷன் இட்லி கேட்டா தோசையை சுட்டு கொடுக்காங்க, ஆம்லேட் கேட்டா ஆம்லேட்டை போட்டு கொடுக்காங்க. இன்னும் சொல்ல போனா நீங்களே சுட்டு தின்னுங்க சொல்லுவாங்க. இது நியாயமா? நியாயமே இல்லப்பா, நியாயமே தப்பு. அவன் நிறைய ஆரம்பத்தை உள்ள வச்சிருக்கான். எனக்கு
உப்பு இல்லாத உரப்பு இல்லாத ஊசுற சாப்பாடு என் புருஷன் 16 வருஷமா சாப்பிட்டு இருக்காரு. அவரே குறை சொல்லல, பிச்சைக்கார போய் நீனா குறை சொல்லல. அப்ப அந்த புருஷனுடைய நிலைமை என்ன வாய்ப்பு? 14 வருஷம் அவனுக்கு எல்லாம் தர்மம் கட்டி பாத்தியா அது சொல்லக்கூடிய அவன் புருஷன் தான். நடுவர்களே, இப்படி ஏதோ சமைச்சு போட்டு இந்த ஆண்களை கொல்ல பாக்குறாங்க. கொல்ல பாக்குறாங்களா சமைச்சு போட்டு? எனக்கு முன்னால பேசுற சகோதரி சொன்னி இந்த நூற்றுக்கணக்கான பேர் இந்த பயணம் பார்க்க வந்துட்டாங்கன்னு சொல்லுத. வீட்டுல உள்ள ஆண்கள் இவங்களை அனுப்புறாங்க, அந்த பெண்கள் வந்துக்க முடியுமா? அம்மா கேட்டாங்க. அஸ்தே யார் தெளிவா கூப்பிடுதா? அஸ்தே நடுவர்களே, இன்னும் நான் நின்று பேசிட்டு இருக்கேனே இந்த ஸ்டேஜ் இவ்வளவு பெருசா பள்ளியாச ஊத்துருக்கேன். காமையாடி இந்த கூட்டத்தில் உள்ளவங்க அண்ணன் மாரு, உங்க தம்பி மாரு, உங்க மாமா மாரு, உங்க அத்தை மாரு தான் காரணம். அவங்க முதல்வர்லாம் இவ்வளவு பெரிய பள்ளியாச உயர்ந்திருக்குமா? நூற்றுக்கணக்கான பேர் இந்த மனசாக்கு ஓதாடாங்கன்னு சொன்னாங்களே, அந்த மனசா கட்டதுக்கு யார் காரணம்? ஆண்கள் தானே. பெண்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்தாலும் 5 நேரம் தொழுகையை நிறைவேற்றினாலும் அவங்களுக்கு சமத்தோடு தொழ வாய்ப்பு கிடையாது. அவங்க தனியா தொழுறதுனால அவங்க ஒருவரை நன்மை தான் கிடைக்கும். ஆனால் ஆண்கள் ஜமாத்தோடு தொழும் பெண்களை விட 26 மடங்கு நன்மையை சம்பாதிக்காங்க. அது மட்டுமா, பெண்களுக்கு ஜும்மா தொலை கிடையாது, ஜனாதா தொலை கிடையாது, பெருநா தொலை கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஆண்கள் இணைந்து வருவதனால நன்மையான விஷயங்கள்ல முந்தி செல்வர்கள் ஆண்கள் தான் என்றால் அதுக்கு எப்படி சந்தேகமும் இல்லை. அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போர்க்களத்துல இந்த மார்க்கத்துக்காக தங்கள் பொருளையும் உயிரையும் அர்ப்பணித்தவர்கள் ஆண்கள். அதிகமாக இறைவனை வணங்குவதற்காக, இறை இல்லம் கட்டுவதற்காக உதவிக்கரம் நீட்டுபவர்கள் ஆண்கள். அது போன்று இந்த காலகட்டத்துல மதரசாக்கள், பைத்துல் மால்கள், தீனுடைய ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் சமுதாய மக்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மையை சம்பாதிப்பதில் முந்தி செல்பவர்கள் ஆண்கள் தான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்றைய காலகட்டத்துல சமுதாய மக்கள் எங்காவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அங்க நேரடியாக சென்று தங்கள் பொருளையும் உயிரையும் அர்ப்பணித்தவர் ஆண்கள். ஒரு வருஷமா இந்த பொருளை நம்ம வாட்டி எடுத்து அப்பெல்லாம் வருடக்கூடிய எவ்வளவோ குடும்பம் வாங்கினாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் நேரடியாக சென்று அவங்க தேவையான பொருள் அரிசி சாமான் வாங்கி கொடுத்தது யாரு? ஆண்கள் தானே. பெண்கள் வெளியே வந்து பார்த்துருக்கீங்களா? பெண்கள் வெளியே வருவாங்க. எதுக்கு வருவாங்க? பக்கத்து வீட்டு பொண்ணு கூட வீட்டு பேச வெட்டிக்காக தான் வருவாங்க. அது மட்டுமா நடுவர்களே, இந்த கொரோனா காலகட்டத்துல எத்தனையோ ஆண்கள் தங்கள் வீட்டுல உள்ள மனைவியோட ட்ரெஸ்ஸை துவைக்கிறது, சட்டிப்பானை கழுவுறது, வீடை துடைக்கிறது, வீடை தூக்குறது செஞ்சுட்டு இருக்காங்க. இதுவும் நன்மையான விஷயம். இது நன்மையான விஷயம் தானே. அவங்க எல்லாம் நன்மை தியாகிகள். அது மட்டுமா, இயற்கை சீற்றத்தினால கச்சாப்பு வெடிச்சு சுனாமி வெடிச்சு இன்னும் எங்கெல்லாமோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அவங்கெல்லாம் நேரடியாக சென்று தங்கள் பொருளையும் உயிரையும் அர்ப்பணித்தவர்கள் ஆண்கள். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போவேன். எத்தனையோ ஆண்கள் தங்கள் சுயநலத்தை விட்டு பொது வாழ்க்கைக்காக, சமுதாய நலனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்காங்க. சமீபத்தில் நான் போராட்டங்கள் அதுக்கு சான்று. இப்படின்னு நிறைய சொல்லிட்டே போவேன் நடுவர்களே. பள்ளியாசர்கள், மதரசாக்கள், சமுதாய பணிகள் என நல்ல விஷயங்கள்ல நன்மையை பெற்றுத்தரும் விஷயங்கள்ல செய்வதிலும் முத்தி செல்வதிலும் ஆண்கள் தான் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த பேர் வந்து அவ்வளவு சந்தோஷம். உண்மையிலேயே அஸ்லம் பேசுறதுல நிறைய பாயிண்ட், ரொம்ப அழகான பேச்சு, ஒரு பட்டிமன்றத்தினுடைய அமைப்பினுடைய அழகான பேச்சு. இன்னைக்கு மாத்தம்னு சொன்னா வீட்டு வேலைன்னு சொல்லி பெண்கள் பெருமையா பேசுறாங்க. அப்படி எந்த வீட்டுல வேலை செஞ்சிருக்காங்க? அழகான செய்தி சொன்னாங்க. கொரோனா நேரத்துல துணி துவைச்சதே ஆம்பளைங்க வேலை செஞ்சுட்டாங்க. கொரோனா நேரத்துல சமையல் சட்டுகள்ல போயிட்டு வெளியே கடைக்கு போய் எல்லா வேலைகளையும் பார்த்தது ஆண்கள் தானே. அவங்க எவ்வளவு பெரிய தியாக சீவர்கள். அழகான பேச்சு. அதாவது ஒருத்தர் சொன்னாரா, வீட்ட மாட்டேன் செய்தூது, அந்த வீட்டம்மா பேர் செய்தூது, நீ ஹஜ்ஜி பிறந்தாவுக்கு ஒரு பிரியாணி வச்சு தந்தியம்மா, அபாரம், ரொம்ப டேஸ்ட்டுமா. அடாடா
அதே மாதிரி ஒரு பிரியாணி எனக்கு வச்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டுட்டாரு. ஒரு மாசம் கழிச்சு ஹஜ் பண்ணா முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு அந்த அம்மா சொல்லிருக்கு, அதே மாதிரி பிரியாணி என்னங்க, அதே பிரியாணி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி என்னங்க, அதே பிரியாணி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, எடுத்தாலும் சாப்பிட்டுக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. முந்தா நாள் வச்சது, அதுக்கு முந்தா நாள் வச்சது, போன வாரம் வச்சது, போன மாசம் வச்சது எல்லாம் உள்ளது. அப்போ அவங்களுடைய வீட்டு வேலைகள் அப்படின்னு சொல்லி என்ன அவங்க பெருசா கஷ்டப்படுறாங்க. அதற்கெல்லாம் உழைத்து தரக்கூடியவர்கள் ஆண்கள் தானே. சரி, உழைத்து தரக்கூடிய ஆண்களையும் அவங்க கண்ணியமா நடத்துறாங்க. எப்ப பார்த்தாலும் புற சொல்லிக்கிட்டு புற பேசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அது சலநாளிசில சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்க நரகத்திலேயே அதிகமா இருக்கிறீங்க, அதிகமா சமைக்கிறீங்க. அதாவது நன்னிமாக்கள் திட்டுறது மாதிரி சொன்னாங்க. நிறைய இடங்கள்ல பெண்கள் சபிக்கிறாங்க. நான் சொல்லல, நபி சொல்றாங்க. தக்ஃபுருனல் லஅன, நீங்கள் அதிகம் சாபம் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவன் பிள்ளைகளை திட்டுவதை தாய்மார்கள் விட்டுவிட வேண்டும். பிள்ளைகளை திட்டுவதை பெரியப்பாக்கள் விட்டுவிட வேண்டும். பிள்ளைகளை நல்ல வார்த்தை சொல்லுங்க, துஆ செய்யுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை வாழ்த்தி பழகுங்கள். அதே மாதிரி ஆண்களை குறை சொல்லாதீங்க. ஆண்களை குறை சொல்லாதீங்க. ஒரு மனைவி சொன்னாங்களா, ஏங்க கடைக்கு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்கிட்டு, கடைக்கு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க. இந்த ஆளு கடைக்கு போயிருக்காரு. ஆம்பளைக்கு என்ன கத்திரிக்காய் வாங்க தெரியும்? அந்த கடைக்காரன் கத்திரிக்காய் ஏதோ போட்டு கொடுத்து அனுப்பினான். வந்து பார்த்துட்டு இந்த அம்மா சொல்லிருக்கு, நீ எல்லாம் பெரிய படிச்ச ஆளு, ஒரு கத்திரிக்காய் வாங்க தெரியுதா? எல்லாம் முத்திர கத்திரிக்காய் இருக்கு. நீங்க எல்லாம் என்னத்த ஆம்பளை வீசியை வந்திக்கிட்டு தொப்பி போட்டு தாடி வந்து அழியோ அப்படின்னு சொல்லி கண்ட மாதிரி திட்டு. இந்த ஆளுக்கு ரொம்ப ரோஷமா போயிருச்சு. என்னன்னா நம்ம இந்த திட்டு. மறுநாள் இந்த அம்மா சொல்லிருக்கு, வாங்க நேற்று முத்திர கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தீங்களா, அதே மாதிரி வாங்கிட்டு வந்து சொல்லிக்கிறாங்க. மண்டையில மூளை இருக்கா? நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா கண்ட மாதிரி திட்டு. இந்த அந்த கோபத்திலே கணக்கான போயிருக்கான். போய் சொல்லியிருக்கான், ஏ சண்டாள பாவி, நேற்று முத்திர கத்திரிக்காய் தந்துட்ட, என் வீட்டம்மா இன்ன வரைக்கும் கால வரைக்கும் விடிய விடிய சொல்லியிருக்கா. அதனால ஒழுங்கா பிஞ்சி கத்திரிக்காயா அழகான கத்திரிக்காயா போட்டுருக்கான். கணக்கான பார்த்துருக்கான். ஒரு பிஞ்சி கத்திரிக்காய் வேணும்னு சொல்லி ரொம்ப பிஞ்சா போட்டுட்டான். மறுநாள் சாப்பிட உட்கார்ந்து இருந்தாரு. சாப்பாடு ஊற்றிட்டு கத்திரிக்காயை காணும். எங்கம்மா கத்திரிக்காய் இருக்கான்? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கெல்லாம் மீச, உனக்கெல்லாம் தொப்பி, உனக்கெல்லாம் தாடி, ஒரு கத்திரிக்காய் வாங்கி தெரியுதா? ரொம்ப பிஞ்சா வாங்கிட்டு வந்திருக்க. கத்திரிக்காய் சாம்பாரோட கரைஞ்சி போச்சு. நீ தான் என்னதா அப்படின்னு கண்ட மாதிரி திட்டிருக்கு. மறுநாள் 3வது நாள் தான் இது செஞ்சாரு. கடைக்காரங்க வேகமா போயிருக்காரு. இங்க வந்து முத்தன கத்திரிக்காயும் கூடாது, ரொம்ப பிஞ்சி கத்திரிக்காயும் கூடாது, அழகான கத்திரிக்காயா, சூப்பர் கத்திரிக்காயா, எவ்வளவு காசுனாலும் தாராளம் சொல்லி கொடுத்து ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் கொண்டு கூட ஆட்டிக்கிட்டே வந்திருக்கிறார். ராஜ கம்பீரமா திருக்கல்ல வெற்றி வீரனா நடந்து வந்து, ஏய் இந்த கத்திரிக்காய் இருக்கு. அந்த அம்மா சொல்லி, நீ எல்லாம் மனுஷனா? நீ உனக்கெல்லாம் மூளை இருக்குதா? நீ தாடி மீசை வெளியிட்டு தொப்பி போட்டு திருத்தரவா அரண்டிட்டு இருக்கிற. டெய்லி ஒரு வருஷம் கத்திரிக்காய் வாங்கிட்டு வருவோம். அப்போ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தாலும் திட்டுறாங்க, வாங்காம வந்தாலும் திட்டுறாங்க. சரி, வாங்கிட்டு வந்த கத்திரிக்காயை வாழ்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குதா? அதுவும் இல்லை. பெண்கள் எல்லாம் குறை சொல்லியே பழக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அழகான செய்திகளை அசலர் சொன்னாங்க. இப்ப இதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு அபீரா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் பெண்கள் வீட்டிலேயே தொழுறாங்க, அதனால அவங்களோட நன்மைதான். ஆனா ஆண்கள் நாங்க பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்துடன் தொழுகிறோம். இதனால தனியாக தொழும் பெண்களை விட 27 மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கிறது சொன்னாரு.
இருக்க மாட்டேன், கூட்டாளி இருக்க மாட்டேன். நீ சொல்லுமா, ஏதாவது உண்மை தண்ணி சொல்றது உண்மைதான். அவ அம்மா தொழிலுக்கு நேரமாச்சு, மதரசாவுக்கு நேரமாச்சு, எந்திரிங்க 1000 வாட்டி மூச்சை போட்டு சொல்ல வச்சாரா, எந்திரிச்சு பாய கூட கப்பிக்காம பல்ல கூட தேய்க்காம பாதி பசங்க அப்படியே மதரசாவுக்கு வந்துடுறாங்க. தப்புவான தாங்கவே அசத்து கூட எங்களுக்கு பாருங்க. ஆமாம்மா ஆமாம்மா. எனவே ஆண்களை பள்ளிவாசலுக்கு போக சொல்றதும், அதுவும் ஜமாத்துடன் தொழுவதற்காக சீக்கிரமா போக சொல்றதும், பிள்ளைகளை மதரசாவுக்கு போக சொல்றதும் இந்த நன்மையான விஷயத்துல தூண்டுகோலாக இருப்பதே பெண்கள் தான் என்பதை புரிஞ்சுக்கோங்க. நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரர் சொன்னாரு, பெண்கள் ஏதோ சமைக்கிறான்னு சொன்னாரு. இவர் உடம்ப பார்த்தா ஏதோ சமைச்சு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் பட்ட அம்மா சாப்பாடு கொடுக்காட்ட இந்த பட்டிமன்றத்துல வந்து எங்களுக்கு எதிராக இவ்வளவு வாய்க்கிலேயே பேசியிருப்பாரா? எனக்கு என்னமோ இவர் உடம்பு பார்த்தா அவன் தட்டு சாப்பாடை குடிக்க சாப்பிடுறாங்களா இருக்கு. நடுவர் அவர்களே, இந்த இடத்தில் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி ஆண்களுக்காக வாதாட வந்திருக்கும் அந்த அணியினருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு தடவை சகாத பெண்மணியின் ஒரு குழுவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் மட்டும் 5 நேரம் தொழுகையை ஜமாத்துடன் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுறாங்க. ஆனால் நாங்கள் தனியாக தொழுகிறோமே, இதனால் அவர்களுக்கு கிடைக்கும் 27 மடங்கு நன்மை எங்களுக்கு கிடைக்காமல் போகிறது. அது மட்டுமில்ல, ஆண்கள் ஜும்மா தொழுகை, ஜனாசா தொழுகை, ஈஸ்பர் தொழுகை தொழுவதோடு ஜிஹாதிலும் கலந்து கொள்கின்றனர். இதை அனைத்திலும் ஈடுபட்டு இவர்களுக்கு நிகரான நன்மை ஈட்டுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லும் பொழுது அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பெண்கள் நீங்கள் இதை அனைத்திலும் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இது போன்ற நன்மைகளுக்கு ஆண்களை தயார் செய்து அனுப்புவது மூலமா சமமான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சொன்னாங்க. நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரர் சொன்னாரு, பெண்கள் ஒரு வார்த்தை பேசினா ஆண்கள் 10 வார்த்தை பேசணும்னு சொன்னாரு. நடுவர் அவர்களே, நம்ம எப்போ முக்கியமான விஷயம் பேச போறோமா அப்பதான் அவங்க மொபைல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மாசமான புரியாது, 10 தடவை சொன்னாலும் புரியாது. இப்படிதான் மூச்சு போட்டு தொலைக்க வேண்டியதா இருக்கு நடுவர் அவர்களே. அது சரி. அதாவது பொம்பளைக்கு ஒருக்கா சொன்னா கேட்டா பிரச்சனை இல்லை, கேட்காம இந்த ஆளு அங்க அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆளு செல்போனை பார்த்துட்டு கண்டுக்கிறாம போனா 10 தடவை தான் சொல்லணும். யாருக்கு 10 தடவை சொல்லணும்? செவிட்டு போயிட்டு 10 தடவை என்ன செய்யணும் சொல்லுங்க. நடுவர் அவர்களே, இப்ப நான் சொல்றதை கேட்டு என் பக்கம் தீர்ப்பு போறாங்க. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வருது. அவங்க இதயம்லாம் நடுநடுங்குது. தமது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்று சொன்ன பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போரை போத்தி நடுக்கம்லாம் நின்னுச்சு. அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டாங்க. தமது ஹீரா கோயில் நடந்த விஷயம் அப்படியே சொல்லிட்டு எனக்கு என்னமா சாயிருமோ என்று பயந்தாரு. அந்த நேரத்தில் கூட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் மீதான அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஏன்னா நீங்க உங்களுக்காக உழைக்கின்றீர்கள், சிரமப்பட சுமையை சுமக்கின்றீர்கள், சோதனையில் சிக்கொண்டோருக்கு உதவி செய்யணும், உணர்வுகளை சேர்த்து வாழ்றீங்க. எனவே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று ஆண்கள் வார்த்தை கூறி ஆசுவாசப்படுத்தி தமது தந்தையின் உடற்பிறந்தவரான நௌஃபல் என்பவரின் மகள் வரலாம் அவங்களுக்கு அழைத்து சென்று நபிக்கு ஒரே உணர வைத்தார். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தின் பின்னணியில் இருப்பது யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆக எல்லா நன்மையான விஷயங்களுக்கும் ஆண்களை ஆர்வப்படுத்தி ஆண்கள் கிடைக்கும் அதையாள நன்மை பெண்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமான தாய் காலடி தான் சொர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த தாய் யாருப்பா? அந்த தாயும் ஒரு பெண் தானே. அப்படிப்பட்ட தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆரம்ப பாடசாலையில் இருந்து கல்வி, ஒழுக்கம் போன்ற நன்மையான விஷயத்தை கற்றுக் கொடுத்து ஆண்களை விட பெண்களே அதிகமான நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். எனவே நன்மையான விஷயத்துல முந்தி செல்வது பெண்களே என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அருமையான பேச்சு. ஒரு பட்டிமன்றம், ஒரு பரபரப்பான ஒரு சூடான ஒரு பட்டிமன்றம் அப்படிங்கிற மாதிரி 2 தரப்புல ரொம்ப அழகா பேசுறாங்க. அதுல
அபீரா சொன்னது நன்மையான காரியங்களுக்கு ஆம்பளை பசங்களை தயார்படுத்துறதே தாய்மார்கள் தான். இந்த மதரசாவில் நடத்துறது இல்லையா, இதுல ரொம்ப கரெக்டா வர்றது, ரொம்ப கரெக்டா ஓதுறது, அக்கறையா இருக்கிறது அது பொம்பளை பிள்ளைங்கதான். கரெக்டா இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல உள்ள படிப்புலேயே ரொம்ப கவனமா இருக்கிறது பொம்பளை பிள்ளைங்கதான். பாருங்க, ஒரு ஸ்கூல்ல பரீட்சை பேப்பர் கொடுத்துருக்காங்க. பாத்தியாரு பரீட்சை முடிஞ்சு பேப்பர் கொடுத்துருக்காரு. ஒரு பொட்டை அழுதுட்டே இருக்கு. வாத்தியார் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, ஏம்மா அழுதுட்டே இருக்கிற, ஃபெயிலா போயிட்டியா? இல்ல சார் 97 மார்க் எடுத்திருக்கேன். 97 எடுத்திருக்கலாமா? வெரி வெரி குட். பிறப்பியாம அழுகுற சார், நான் 100 மார்க்குக்கு எழுதுனேன், 3 மார்க் போயிருச்சு சார், 97 தான் சார் நான் எடுத்திருக்கிறேன் அழுதுருக்கு. இங்கிட்டு பார்த்துருக்காரு, ஒரு ஆம்பளை போய் இந்த பெண்ணிலிருந்து அந்த பெண்ணிக்கு தாவணும், அந்த பெண்ணிலிருந்து இந்த பெண்ணிக்கு தாவணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கான். வாத்தியார் அவனை கூப்பிட்டு, என்ன 100க்கு 100 எடுத்துக்கேன்னு பேப்பரை பார்த்துக்காரு, மொத்தமே 10 மார்க். 10 மார்க் தான் எடுத்துருக்கிற, பிறகு இருக்க சந்தோஷமா இருக்கிற. சார் ஒண்ணுமே எழுதல, 10 மார்க் எப்படி வருதுன்னு தெரியல. ஒண்ணுமே எழுதல, 10 மார்க் எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு. அப்போ பொம்பளை பிள்ளைங்க படிப்பாக இருந்தாலும் சரி, ஓதுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப அக்கறை. ஆனா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு விதமான அசால்ட்டு, ஒரு விதமான பொடுபோக்கு இருக்குது. அதை ரொம்ப அழகா சுட்டி காட்டி அபீரா பேசுது. இப்போ நன்மையான காரியங்களில் முந்தி செல்வது, அதிகமாக அதில் ஈடுபடுறது எல்லாமே ஆண்கள் தான் என்கின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் மாவீரன் கார்த்தி. சரி, அதுக்கு பொம்பளை அது என்ன போட போகுது கொஞ்சம் பொறுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய கனிவான ஸலவாத்தை கூறி ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய நண்பர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய சகோதரி, ஆண்கள் செய்யும் எல்லா நன்மையான காரியத்திற்கும் பெண்கள் தான் மூல காரணம் என்று கூட பேசினார். ஆமா, ஒத்துக்கிறோம், யார் இல்லைன்னா தொழுகைக்கு மதரசாக்கு அனுப்புறது பெண்கள் தான். ஆனா பள்ளிவாசலுக்கு வந்து அந்த நன்மையான அமல்களை நிறைவேற்றுவது யாரு? ஆண்கள் தான். நாங்க மனசு வைக்காம அங்க போய் அந்த நன்மையை செய்ய முடியுமா? இந்த தெருவிலேயே இன்றைக்கு எத்தனை சொந்தக்காரங்க வீடு இருக்கு. எங்க நனிமா வீடு இருக்கு, எங்க மாமி வீடு இருக்கு, நிறைய சொந்தக்காரங்க வீடு இருக்கு. அங்கெல்லாம் நம்ம தொலைபுறம் படுத்து தூங்கலாம். ஏன் நம்ம பள்ளிவாசல் சந்தானத்துல படுத்து கூட தூங்கலாம். ஏன் நம்ம ஹவுஸ் ரொம்ப நாளா கெட்டாமே கிடைக்கும், அது தூங்குறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அங்க படுத்தா யாருக்கும் தெரிய போறதும் கிடையாது. நாங்க அப்படிலாம் செஞ்சோமா? இதே மாதிரிதான் நாங்க மனசு வைக்காம எதையும் செய்ய முடியாது. எவ்வளவு ஐடியா வச்சிருக்கேன் பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றது ஈஸி தான் தங்கச்சி, ஆனா செய்யறது தான் கஷ்டம். தொழுகைக்கு மதரசாக்கு போருக்கு போக தூண்டி விடுக்கிறோம்னு சொல்றீங்களே, ஆனா போர்க்களத்துல போய் எதிரிகளோட சண்டை போட்டு இந்த தீனுக்காக தன் கைகளை கால்களை இழந்து பொருட்களை தியாகம் செய்து, ஏன் சிலர் உயிரை கூட தியாகம் செய்யறது யாரு? ஆண்களாகிய நாங்கள் தானே. எத்தனை சகாபாக்களை நான் உதாரணத்திற்கு கூற வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிவாயிலும் சொல்லப்படுகிற வாக்கு யாரால் கடமையானது தெரியுமா? அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கண்ட கனவுதான். அப்படி என்ன கனவு கண்டாங்க? ஒரு நாள் அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு தெரியுமா? முகம் தெரியாத ஒரு மனிதர் மணிக்கட்டையை சுமந்தபடி அதை அடிச்சுக்கிட்டே போறாரு. இந்த காட்சியை கொண்ட அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நம்ம நபிகிட்ட போய் விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி வீட்டுக்கு வராங்க. அப்போ எய்தாப்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வராங்க. அப்போ அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்காங்க, நீங்க எங்க நபி வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல முகம் தெரியாத ஒரு மனிதர் மணிக்கட்டையை சுமந்தபடி அதை அடிச்சுக்கிட்டே போனாரு. இந்த காட்சியை கண்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் நான் நபிட்ட விளக்கம் கேட்கலாம்னு சொல்லி வந்தேன் அப்படின்னாங்க. அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இதே நான் தான் கண்டேன், வாங்க 2 பேருக்கு விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மக்களை தொழுகைக்கு அழைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறான். என்ன சொன்னாங்க? மக்களை தொழுகைக்கு அழைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறான்.
நீங்கள் பிலாலை அழைத்து அதான் என்னும் பாங்கு மூலமாக மக்களை தொழுகைக்கு அழைப்பதற்கு பாங்கை கடமையாக்கினார்கள். இதை நன்றாக கவனிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. முதலில் பாங்கு கடமையானதும் முதலில் பாங்கு சொன்னதும் ஆண்களின் மூலமாகத்தான். இன்னும் நிறைய சொல்லுவேன். நன்மையான விஷயங்களில் முந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே நிறைய போட்டி நடந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் யார் சாதாரண ஆளுகளா? இல்ல, இஸ்லாத்தின் 2 கலீஃபாக்கள். இவங்க எப்படிப்பட்ட போட்டி நடந்துச்சு அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இந்த தீனுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கறத எப்போதுமே முந்திக்கிட்டே இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அதை பார்த்தா ரொம்ப போராமையாவே இருக்கும். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து எப்போதுமே கொடுக்கும்போது ஒரு நாள் வந்து தபூக் போர் வந்துச்சு. தபூக் போர் தாண்டி எல்லா சகாபாக்களும் தன்னால முடிஞ்ச உதவியை கொடுத்தாங்க. அபூபக்கர்கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போய் தன்னோட சொத்துக்கள்ல பாதி எடுத்துட்டு வந்திருக்காங்க. உடனே நபி அவங்க வந்து ஒவ்வொருத்தரையா கேட்காங்க, நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்க, நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க ரொம்ப கத்தி அபூபக்கர்ட்ட கேட்கும்போதே சொல்றாங்க, நபி நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டு என்னோட பாதி சொத்தை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னாங்க. அப்படி திரும்பி அபூபக்கர்ட்ட கேட்டாங்க. அபூபக்கர் அவருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூலை மட்டும் என் வீட்டில் வைத்து விட்டு இந்த தீனுக்காக நான் எல்லாத்தையுமே கொண்டு வந்தேன் அப்படின்னாங்க. இப்படி நிறைய போட்டி நடந்துச்சு. வரலாறெல்லாம் நமக்கு தெரியும், சொன்னால் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இன்னைக்கு மதீனாவில் உள்ள குடிநீர் வசதி அத்தனையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஏற்படுத்தப்பட்டதுதான். அவங்க நிறைய கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளவு நன்மையான காரியம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? முன்னாடி வந்து கௌபா வந்து ஒரு பெரிய ஒரு இதாக கட்டப்படலை, சாதாரண ஒரு கட்டணமாக தான் இருந்துச்சு. அங்க மிஞ்சி போனா ஒரு 100 பேர் தான் தவாப் செய்யறதுக்கு வருவாங்க. அங்க சுத்தி அவ்வளோ இடம் கிடையாது. ஏன்னா சுத்தி ஒரு குடிசையில வந்து சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்பவே ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட தொலைநோக்கு பார்வையோட யோசிச்சாங்க. இப்ப வந்து 100 பேர் தான் தவாப் செய்ய வராங்க. ஆனா பிற்காலத்துல இது 1000 10,000 லட்சக்கணக்கில் போடும். அப்போ நீங்க வந்து தவாப் செய்யறதுக்கு இடம் இருக்காங்கன்னு சொல்லி தன்னோட சொந்த காசுல அங்க இருந்த எல்லா குடிசையும் தூர எடுத்துட்டு தன்னோட சொந்த காசு வேற ஒரு இடத்துக்கு கட்டி கொடுத்தாங்க. இப்போ நிறைய நாடுகளில் இருந்து நாமளே சொன்னாங்க வச்சுக்கு போனோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம போனோம்னாலும் அங்க தவாப் செய்யறதுக்கு அதுக்கு மூல காரணமா இருந்தது யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு? ஒரு ஆண். இப்படி நன்மையான விஷயங்களை முந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சொத்துக்கள் அத்தனையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போலவே தீனுக்காக வாரி வழங்கி இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி வசதிப்படுத்தாங்க அப்படின்னா, அவங்களோட ஒட்டம் இருக்குமா சரக்கு ஏற்றிட்டு போகிறோம். அது வந்து மக்கா பார்டர்ல வந்து சரக்கு ஏற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா சிரியா பார்டர்ல வந்து சரக்கு இறக்கிக்கிட்டு இருக்குமா. அவ்வளோ வசதி படைத்தவங்க அவங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரும்பொழுது இந்த தீனுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு கையோட வந்தாங்க. இப்படி நன்மையான விஷயங்களை முன்னே செல்வது ஆண்களே என்று நிறைய சகாபாக்களின் வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. ஆனால் பெண்களோ அன்றிலிருந்து இன்று வரை பிறரை பற்றி புறம் பேசுவது, குடும்பத்தில் குழப்படி ஏற்படுத்துவது, ஆடை ஆபரணம் அலங்காரம் போன்றவற்றில் ஆண்கள் சம்பாதித்த பணத்தை காலி செய்து விடுகிறார்கள். எப்படி தெரியுமா நடுவர் அவர்களே? ஆடை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, கலர் கலரா டிசைனா ரக ரகமா வகை வகையா தினுசா புதுசா காஸ்ட்லியா போட்டுறாங்களே. இதுல 150 200 இருக்கும், 4000 5000 போகும். ஆபரணம் எடுத்துக்கிட்டோம்னா காதுல போடுறாங்க, மூக்குல போடுறாங்க, கழுத்துல போடுறாங்க, கையில போடுறாங்க, காலில் போடுறாங்க, விரல்ல போடுறாங்க, ஏன் நெத்தியில கூட போடுறாங்க. இது அத்தனையும் யார் சம்பாதித்த காசு நடுவர்களே? ஆண்கள் சம்பாதித்தது தானே. அலங்காரம் எடுத்துக்கிட்டோம்னா பிபி கிரீம், ஃபவுண்டேஷன், காஜல், ஐலைனர், ஐஷேடோ, பிளஷ், லிப்ஸ்டிக், ரோஸ் பவுடர் சொல்லி ஏகப்பட்டது இருக்கு. அந்த லிஸ்ட் ஒரு திருப்பி நிறுத்தி சொல்லு. பிரைமர், பிபி கிரீம், பிரைமரா அப்படினா ஃபவுண்டேஷன், காஜல், ஐலைனர், ஃபவுண்டேஷன் அப்படினா தண்ணில ஊறுங்க. சரி, வேற காஜல், ஐலைனர், ஐஷேடோ, பிளஷ், லிப்ஸ்டிக், ஐஷேடோ
கண்ணுக்கு போடுறதா நம்ம எனக்கு தெரியாத மாதிரி சொல்லுமா. ரோஸ் பவுடர் இப்படி நிறைய போகுது. ஒரு மினி பியூட்டி பார்லரே வீட்டில் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த கூட்டத்துக்கு பாதி பவுடர் முன்னால இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆண்கள் சம்பாதித்த பணத்தை அத்தனையும் காலி செய்துவிட்டு அல்லாஹ்வால் குர்ஆனில் ஷைத்தானுக்கு கூட்டாளி என்று கூறப்பட்ட வீண் கரைம் என்கிற அத்தனையும் செய்துவிட்டு நன்மைகள் இழக்கக்கூடிய இவர்களா நன்மையான விஷயத்துல முந்த போறாங்க. நடுவர்களே, எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. என்ன கதை தெரியுமா? ஒரு பிச்சைக்காரன் கடும் பசி, அந்த கடும் பசியோட ஒரு வீட்டுக்கு கதவை போய் தட்டான். அந்த வீட்டுல வந்து மாமியார் மருமகள் அவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. மாமியார் வந்து மார்க்கெட்டுக்கு காலையில் போயிருக்காங்க. அந்த வீட்டுல வந்து மருமகள் மட்டும் இருக்காங்க. கதவை தட்டான கடும் பசி. அந்த வீட்டுல இருக்க அந்த மருமகள் வந்து கதவை திறக்காங்க. உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்காங்க. அவன் கேட்கான், அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா அப்படின்னு கேட்கறான். இவங்களும் சரி நம்ம உள்ள ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போய் சட்டி பானையெல்லாம் தொடர்ந்து பார்க்காங்க. அங்க சாப்பாடு நிறைய இருந்துச்சு. ஆனா கொடுக்கறதுக்கு துளி கூட மனசுல வந்து என்ன இல்லை. வெளியே வராங்க. இந்த வீட்டு சாப்பாடுல ஒண்ணு இல்லப்பா, வீட்டை விட்டு வெளியே போட்டுறாங்க. உடனே சொன்ன உடனே அவனும் முகத்தை ரொம்ப சோகமா வச்சுக்கிட்டு வெளியே வரான். வெளியே வந்த உடனே அந்த மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்களா மாமியாரி, அவங்க பார்க்காங்க, என்ன நம்ம வீட்டுல இருந்து வரோம், சரி என்ன போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்க போறாங்க. கேட்க போன உடனே அந்த மாமியார் கேட்டாங்க, என்னப்பா இந்த வீட்டுல இருந்து சோகமா வரைய என்னதுப்பா அப்படின்னாங்க. அவன் ஒரே போட போட்டுட்டான், இந்த வீட்டுல இருக்க எஜமானி அம்மா முதலாளி அம்மா எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனா முதல்ல சோகமா சார் அப்படின்னாங்க. அந்த மாமியாருக்கும் சரியான கோபம். என்னது, இந்த வீட்டுல உள்ள எஜமானி அம்மா முதலாளி அம்மா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாரா, இங்க வா அப்படின்னு கையை பிடிச்சாங்க. பிடிச்சி நேரம் கூட்டு போனாங்க. அவங்க வீட்டு வாசல் விட்டு அவங்க மட்டும் உள்ள போறாங்க. இவனுக்கும் சரியான சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா நடுவர்களே? இப்ப எதிரணி பெண்கள்கிட்ட ஒரு மேக்கப் செட் இருந்தாங்க ஃப்ரீ அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க. உள்ள போனாங்க மாமியாரி, மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த காய் 2 அப்புறம் வச்சாங்க. வச்சுட்டு வெளியே வந்து சொன்னாங்க, ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னாங்க, இந்த வீட்டோட முதலாளி அம்மா எஜமானி அம்மா அவ ஒண்ணும் கிடையாது, நான் தான், நான் சொல்ல பார்த்து வீட்டுல ஒண்ணுல வீட்டு வந்து வெளியே போக. இதுதான் இன்றைய பெண்களுடைய நிலைமை நடுவர்களே. தர்மம் பண்ற விஷயத்துல போட்டி போட்டு கொடுத்தாங்க ஆண்கள், தர்மம் பண்ண கூடாதுன்னு போட்டி போடுறாங்க பெண்கள். இவங்களா நன்மையான விஷயத்துல முட்ட போறாங்க என்பதை சிந்தித்து நன்மையான விஷயங்களில் முட்டி செல்வது ஆண்களை என்று தீர்ப்பளிக்குமாறு கூறி எனக்கு உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப அருமையான பிரச்சனை, ரொம்ப அருமையான பேச்சு. நிறைய சகாபாக்களுடைய வரலாறு, யதார்த்தமாக இன்றைய பெண்களது நிலைமைகளை ரொம்ப அழகா பிரச்சனை. வெளிநாட்டுல சம்பாதிக்கிறது லேசம் இல்லை. வெளிநாட்டுடைய பணம் இருக்குது ரொம்ப சிரமம். அந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல கட்ட காரியங்களுக்கு வர முடியாது, ஒரு காய்ச்சல் தலைவலிக்கு படுக்க முடியாது, எல்லா நேரங்களும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ள அவ்வளவு கனமாக அவ்வளவு பாரமாக இருக்கும். அதோடு அவங்களுக்கு அங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும், இருந்தாலும் அங்க வேலைக்கு போகணும். வீட்டுல யாராவது ஒரு முக்கியமான ஆள் மூத்தா போயிருப்பாங்க, இருந்தாலும் அவங்க கடையில நிக்கணும். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வரக்கூடிய அந்த பணங்களை பொறுப்பா செலவழிக்கிறாங்க எங்க பெண்கள். மேக்கப்புக்கே அவ்வளவு செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கப்புக்கு இஷ்டப்பட சொன்னாங்க. பேர் தெரியல அவருக்கு, ஆனா அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு என்ன செய்யறாத அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு மேக்கப் அந்த சாமான்களை வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு பெண்கள் வந்து எவ்வளவு இதா இருக்கிறாங்க. கணவர் சம்பாதிச்சா கணவனுக்கு மரியாதை. ஒரு அம்மா போய் கேட்டாங்களா, உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காங்க? அவன் அந்த அம்மா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லு மாதிரி சொல்லிச்சான், அவங்க துபாயில இருக்காக. அவ்வளவு சந்தோஷம், அவங்க துபாயில இருக்காக. ஏன் துபாயில இருந்தா என்ன வரும்? காசு வரும், இங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு உங்களோட கேட்டாங்களா, உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அது இந்த செங்கோட்டையில இருக்கு. அப்ப வெளிநாட்டுல கணவர் இருந்தா அதுக்குண்டான மரியாதை வேற, நிறைய சம்பாதிச்சா அதுக்குண்டான மரியாதை வேற. அதே மாதிரி உள்ளூருக்குள்ள ஏதாவது சின்ன அளவுல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பேச்சே வேற மாதிரி இருக்கு. அப்போ கணவரை கூட பணத்தில் வைத்துதான் இன்றைய பெண்கள் மதிக்கிறார்கள். அந்த கணவனுடைய வருமானத்தை முறையாக செலவு செய்யாமல்
அவர்களது சுகபோகமான வாழ்க்கைக்கு வாரி வாரி வழங்கி விடுகிறார்கள் அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகளை தம்பி ஹாத்திம் அழகா சொன்னார். அதுக்கு பாருங்க, இன்னைக்கு பெண்கள் அதிகமாக நேரம் எதுல செலவிடுறாங்கன்னு சொன்னா டிவில தான். எப்பா ஒரு கதையை கேளு, நான் ஒரு கதை சொல்றேன், எல்லாரும் ஒரு கதை சொன்னீங்கன்னா நான் ஒரு கதை சொல்றேன். நான் நினைச்சேன் இந்த டிவில அந்த சீரியல் போடுறாங்க இல்லையா, மெகா சீரியல், அந்த மெகா சீரியல்ல என்னதான் அப்படி போடலாம், எந்த மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா இருக்கக்கூடிய ஒரே இடம் என்ன, அந்த சீரியல் பார்க்கும் போது என்னமா மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா இருக்கக்கூடிய ஒரே இடம் அந்த சீரியல் போடும் போது அவ்வளவு ஒத்துமையாக ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்பாங்க. அப்ப என் மனசுல தோணுச்சு, பெண்கள்னா இப்படி மாற்றி மாற்றி பார்க்காங்க, அந்த சீரியல் அப்படி என்னதான் காட்டான் அப்படின்னு ஒரு நாளைக்கு பார்க்கணும். நாமும் ஒரு நாள் அந்த சீரியல் என்ன செய்வோம், பார்ப்போம்னு முடிவு பண்ணிட்டு டிவிக்கு முன்னால உட்கார்ந்து என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி உடனே டிவியில் அந்த சீரியல் வருது, நாடகம் வருது, 347வது வாரம் அப்படிலாம் ஓடுது. இவ்வளவு நாடகம் கதை ஓடுது, இவ்வளவு நாடகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். விளம்பரம் எழுத்து போட்டான், முதல்ல நாடகத்துடைய பேரு, யார் யார் நடிக்கிறான்னு போட்டான். போட்ட உடனே விளம்பரம் போட்டான். சோப்பு வாங்கு, சீப்பு வாங்கு, லொட்டு லொசுன்னு சொல்லி ஏகப்பட்ட விளம்பரம். விளம்பரம் முடிஞ்ச உடனே அந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, ஊஞ்சல்ல ஒரு வயசான தாத்தா ஆடிட்டு இருக்காரு, வயசான தாத்தா. அந்த தாத்தா சொல்றாரு, சொன்னா அப்படி சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு, சொன்னா அப்படி என்ன சொன்னா என்னமோ சொல்லி இருக்கிற அவருக்கு சொல்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு. அந்த தாத்தா சொன்னா அப்படி சொல்லி இருக்க கூடாதுன்னு உடனே விளம்பரம் போட்டான். திருப்பி கோப்பம் சீப்பாங்க லொட்டுன்னு சொல்லி திருப்பி விளம்பரம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, சொன்னா என்னதான் சொன்னா. விளம்பரம்லாம் முடிஞ்சவன திருப்பி விளம்பரம் நாடகம் போட்டாங்க. நாடகம் போட்ட உடனே இந்த தாத்தாவுடைய மனைவி அந்த பாட்டிமா அப்படி மாடியில இருந்து இறங்கி வருது. ஏங்க சொன்னா அப்படி சொல்லியிருக்க கூடாதா? ஆமாம்மா, சொன்னா அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு இந்த முகத்தை காட்டணும், அந்த முகத்தை காட்ட திருப்பி விளம்பரம் போட்டான். இது சொன்னா அப்படி என்னதுன்னு சொன்னா, எனக்கு இதுல வேற 2 விளம்பரம் வந்துருச்சு. திருப்பி விளம்பரம் முடிஞ்ச உடனே திருப்பி நாடகம் போனா சொர்ணாவே வந்துட்டா. நமக்கு மனசு அல்ஹம்துலில்லாஹ், சரி சொர்ணாவே இருந்துருச்சு, வந்துருச்சு, நீங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொர்ணா சொல்லுது, ஏன்பா நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதா? அந்த தாத்தா சொன்னாரு, நீ அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொன்னா. அந்த பாட்டிமா சொல்லுது, ஏன் சொன்னா அப்படி சொன்ன, தொடர்ந்து போட்டான். இதுல சொன்னா என்ன சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தெரியல. ஆனா இத போய் எல்லாரும் அவ்வளவு மாத்தி மாத்தி அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா, ஒரு அம்மா சீரியல் பார்த்துட்டே இருந்திருக்கு, ஒருத்தர் செல்போன் பேசிக்கிட்டே வந்திருக்கான். செல்போன் பேசிக்கிட்டே வந்தவன் வீடு மாறி இன்னொரு வீட்டுக்குள்ள போயிட்டான், பக்கத்து வீட்டுக்குள்ள போயிட்டான். இன்னைக்கு பசங்களும் செல்போன் அப்படிதான் இருக்கிறாங்க, செல்போன் பேசிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்குள்ள போயிட்டான். அந்த அம்மா சீரியல் போட்டுட்டு நம்ம புருஷனை வந்து சாய போட்டு கொடுத்துருக்கு. இவனும் அந்த அம்மாவை பார்க்கல, அந்த அம்மாவும் இவன் பார்க்கல. சாயா குடிச்சு பார்த்துருக்கா, சாயா நல்லா இருந்தது. இவன் நினைச்சிருக்கா, நம்ம விட்டமா இவ்வளவு நல்லாவா சாயா செய்ய மாட்டாள, போட மாட்டு ஏற்க பார்க்க அடுத்த விட்டுக்க. இவன் செல்ப அந்த டிவி பைத்தியத்துல இவன் வந்தது யாருன்னு பார்க்கல, இவன் செல்போன் பைத்தியத்துல யாருக்கு கூட போற முடியுங்க. நீங்க இந்த அளவுக்கு இந்த டிவியுடைய மோகம் பெண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா போயிருச்சு. ரொம்ப அழகான செய்திகளை ஹாத்திம் சொன்னாங்க. இதெல்லாம் இறுதியாக பதில் சொல்வதற்காக பெண்களுடைய அணியுடைய இறுதி பேச்சாளராக, பட்டிமன்றத்தினுடைய இறுதி பேச்சாளராக பிள்ளை சௌனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நடுவர் அவர்களே, ஒவ்வொரு ஆணின்
நன்மையான விஷயங்கள்ல முந்தி செல்லும் ஆண்கள் அல்ல பெண்களே என்ற தலைப்பில் என் அணிக்கு மீண்டும் வலு சேர்க்க வந்துள்ளேன் நடுவர்களே. சும்மா கூப்பாவது மிம்பர் படி யாரால் வந்தது என்று வரலாறு தெரியுமா என்று எதிரணியை பார்த்து கேட்கிறேன். அறுக்க போற ஆடு மாதிரி துரு துருன்னு முழிக்கிறாங்க. நானே சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்று பயான் செய்வதற்காக தயார் செய்து கொடுத்தது என்னை போல ஒரு பெண்ணானே. இப்போ அனைத்து பெரிய பெரிய ஆலிப்பெருமக்கள் பயான் செய்வதற்கும் மக்கள் பயன்படுவதற்கும் யார் காரணம்? என்னை போல ஒரு பெண்ணானே. இப்ப சொல்லுங்க நடுவர்களே, இது போன்ற வரலாற்று விஷயங்கள்ல அதிகளுக்கு நன்மை பெற்று தரும் முந்தி செல்வது பெண்கள் தானே. இன்னும் நிறைய சொல்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, நாம் மனைவியின் வாயில ஊட்டி விடுகின்ற ஒரு வாய் உணவு கூட தர்மம் என்று. அப்படி இருக்க ஆண்கள் நன்மையான விஷயங்களை பெற பெண்கள் தானே காரணமா இருக்காங்க. இன்னைக்கு இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, தாம் மனைவியிடத்திலே சிறந்தவங்களே மக்களிடத்தில் சிறந்தவங்க என சொல்லியிருக்க ஆண்கள் நன்மையான விஷயங்கள் பெறவும் சிறந்த மனிதர் என்ற அந்தஸ்தை பெறவும் பெண்கள் தானே காரணமா இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு இன்னைக்கு ஆண்களோ பெண்களோ இறந்து விட்டா அவங்கள அழகான முறையில குளிப்பாட்டி கவனிட்டு இதற்கு பின்னால் தான் கவனிக்க வேண்டும் நடுவர்களே. கண்ணியமான முறையில ஜனாசாவை சந்துக்கி கொண்டு செல்லும் வழக்கம் யாரோடும் வந்தது என்று தெரியுமா என்று எதிரணியை பார்த்து கேட்கிறேன். இப்பவும் துரு துருதான் முடிக்காங்க. நானே சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருமை மகனான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் கொண்டு வரப்பட்டது. தான் இறந்த பெண்ணு தன்னை குளிப்பாட்டுவது தன்னுடைய கணவரும் தன்னுடைய தோழியும் தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று வசி செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னோட உடலை ஃபுல்லா மறைச்ச நிலையில கபுஸ்தானுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வசி செஞ்சிருந்தாங்க. இப்ப நாம பயன்படுத்தும் சத்துக்கு நடைமுறை வந்தது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரு பெண் மூலமாக தான் என்பதனை எதிரணிக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். எதிரணி சகோதரர் சொன்னாரு, எதையும் சொல்றது ஈஸி செய்யறது கஷ்டம்னு சொன்னாரு. இப்ப நான் சொல்றத உங்க கால் கேட்க சொல்லுங்க நடுவர்களே. தங்க விளக்கானாலும் தூண்டி விட்டுறதுக்கு திரி ஒண்ணு வேணும். அந்த திரியே நாங்க தான். எதிரணி சகோதரர் இன்னொரு சொன்னாரு, அம்மாமார்கள் கஷ்டப்பட்டு எரிபுட்டா வர்ற வழியில நனிமா வீட்லயோ பெரியமா வீட்லயோ சந்துக்கு கீழேயோ தூங்கிடுவேன்னு சொன்னாரு. எனக்கு என்னமோ இவர் இதே வேலைதான் செய்யறாருன்னு நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, 3 பெண் பிள்ளையை பெற்று அதை நல்லா வளர்த்து மனம் முடித்து கொடுத்தா சொர்க்கம் நிச்சயம்னு சொன்னபோது ஒரு நபி தோழர் இருந்துச்சு, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வே தூதரே 2 பெண் பிள்ளையை பெற்றாலுமா என்று கேட்டதற்கு அவர்களுக்கும் சொர்க்கம் நிச்சயம் என சொன்னாங்க. நாம நன்மையான விஷயம் செய்வதற்கு எதுக்கு சொர்க்கம் செல்வதற்கு தானே. அந்த சொர்க்கமே பெண் பிள்ளைகளை எங்களை பெற்று வளர்த்து மனம் முடித்து கொடுத்தா வாஜிபாகி விடுகிறது என்றால் இப்போ சொல்லுங்க நடுவர்களே, யார் முந்தி செல்வது என்று. அது மட்டுமா இன்னொரு விஷயத்தை சொன்னாரு, தர்மம் செய்வதற்கு உதாரணமா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களையும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களையும் கூறினாரே. மக்காவிலேயே செல்வ சீமாட்டி என்று போற்றப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு அவங்க இந்த தீனுக்காக தன்னுடைய சொத்து முழுவதையும் தியாகம் செஞ்சாரே. இதெல்லாம் அந்த அடியனுக்கு ஞாபகம் இல்லையா? பெண்கள் மட்டும்தான் வீண்வரை செய்யணும்னு சொன்னாரே, ஆண்கள் என்ன வீண்வரையமா செய்யல? தான் சம்பாதிக்கும் பணத்தை புகைப்பிடிக்கிறது, மது அருந்துவது, பாட்டிங்கிற பேர்ல கூத்தடிக்கிறது. பாட்டின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது நடுவர்களே. ஒரு குடிகாரன் இன்னொரு குடிகார ஃப்ரெண்டுக்கு பாட்டி வைக்கிறதா சொல்லி நைட்டோட நைட்டா அவன் வீட்டுல இருக்க ஆட்டையை போட்டுட்டு பொண்டாடிக்கு தெரியாம விருந்த வச்சு முடிச்சிருக்கான். அங்கே உடனே எந்திரிச்சு அவனுக்கு பயம், ஐயோ இப்ப நம்ம வீட்டுக்கு போனா நம்ம பொண்டாட்டி திட்டுவாள அப்படின்ற பயத்துல அரைபோதையிலே போனான். போனா அவனுக்கு ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. போய் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே ஷாக்கு. என்னன்னு பார்த்தா நாத்தைக்காவே அறுத்து சாப்பிட்ட ஆட்டுக்குட்டி உயிரோட வீட்டுல நிக்கி. உடனே இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவன் பொண்டாட்டிட்ட போய், ஏமா இந்த ஆட்டுக்குட்டியே இங்க நிக்கி அப்படின்னு கேட்கும் போது அவன் பொண்டாட்டி சொல்றா, இருக்கிற ஆட்டுக்குட்டியை பத்தி எதுக்கு பேசுறீங்க? நம்ம ஆசையா வளர்த்த நாய்க்குட்டிய நேற்று நைட்ல இருந்து காணோம்.
அப்ப நாய் பிரியாணி சாப்பிடுறாங்க போயா. அப்போ அந்த அறபோதையும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பதான் அவருக்கே தெரியுது நம்ம நாளைக்கு சாப்பிட்டது ஆட்டுக்கறியில நாய் கறின்னு. போதையில ஆடா நாயாவே தெரியாத ஆண்கள நன்மையில உண்ட போறாங்க. இன்னொன்னு சொன்னாரு, கல்யாண வீட்டுக்கு போனா துணுசு துணுசா டிசைனா ரக ரகமா காஸ்ட்லியா 7000 வரைக்கும் போடணும்னு சொன்னாரு. அவரை யார் அதை பார்க்க சொன்னது? கல்யாண வீட்டுக்கு போனா பொம்பளைங்க போட்ட நீயாவா பாக்க அது போறோம். நீ பொம்பளை பார்க்காம ஒழுங்கா போ. நீ வீட்டுக்கு போனோமா பிரியாணி தின்னோமா வயிற்ற நிரப்பணுமா வந்தமா இருக்கணும். அதை விட்டு பெண்கள் என்ன போட்டிருக்காங்க என்ன செய்யறாங்கன்னு அவரை பார்க்க சொல்லிச்சு. எதிரணி சகோதரர் இன்னொரு சொன்னாரு, நாங்க வாங்கினதாச்சும் 100 ரூபாய் 200 ரூபாய் கூட இருக்கும். ஆனா இவங்க சின்ன வயசுல ஒரு சைக்கிள் போச்சுன்னா அம்மா எனக்கு இந்த சைக்கிள் தான் வேணும் அடம்பிடிச்சு வாங்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கியர் சைக்கிள் வரும், அதுவும் வாங்குவாங்க. வளர போனு பைக் என்ன 7000 4000 இருக்கும். உங்களுக்கே தெரியும் அது 1 லட்சத்தை தொட்டுடும். ஆமாமா. அதாவது அப்பாச்சி வேற பேர் ராயல் என்ஃபீல்டுங்கிறான். படங்கிறான். எதுவுமே அவன் காசுல வாங்குறது இல்லை. இவர் எங்களை வந்து சொல்லுதாரு, நாங்க காதுல போடுறோம் கையில போடுறோம் ஏன் வெற்றில கூட போடுறோம் வந்து காத்தாரு. இவருக்கெல்லாம் அதை போட முடியல கடுப்புல பேசுறாருன்னு நினைக்கிறேன். நீ போடப்பா. எங்களுக்கே தெரியாத மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வரிசையா சொன்னாரு. அதுவும் தெரியலங்கிற ஒரு பொய்யோட சொன்னாரு. உனக்கு தெரியாதம்மா? எனக்கும் தெரியாது. அது சரி, எனக்கும் தெரியாது. அவன் ஏதோ ஒரு இதுல மனப்பாடம் பண்ணி எங்கேயோ இருந்து வந்திருக்காப்ல. ஆனா அவருக்கு நல்லா தெரியும் அவர்களை. ஏன்னா அவர் ரெகுலரா யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். அது வேறையா? அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலேயே போதை பழக்கத்துக்கு அடிமையாக்குறாங்க. அடிமையாகி தன்னையும் கெடுத்து தன் குடும்பத்தோட ஒட்டுமொத்த நிம்மதியை கெடுக்கிறாங்க. எல்லாரும் ஒரு கதை சொல்லணும்னே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது நடுவர்களே. ஞாபகம் விட்டு வைங்க. நீ ஒரு கதை சொல்லு. எங்க அசத்து கூட அதை சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல ஐயமையர் ஊர் பக்கத்துல வடக்கு மாவட்டின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த 4 பேரோட பேரு நல்ல கவனிச்சவங்க. அந்த 4 பேரோட பேரு ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பேரு சூஃபி, 2வது ஒருத்தன் பேர் இப்ராஹிம், 3வது ஒருத்தன் பேர் மூசா, 4வது ஒருத்தன் பேர் குஞ்சாலி கக்கா. அந்த 4 பேரோட சேர்ந்து ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. எப்படியோ பள்ளிவாசலை கட்டி முடிச்சாச்சு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறப்பிலாவும் வச்சாச்சு. பிறந்தும் வச்சு தொழுகை நடத்துறாங்க. அப்போ இவங்க வந்து நம்ம தான் அந்த பள்ளிவாசலை கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு விதத்துல ஃபர்ஸ்ட் சப்ல வந்து நிக்காங்க. அதுக்கு இமாம் வந்து சபீஸ் ரபிக்கல்ல ஓதுறாங்க. அப்போ அதோட கடைசியில சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா அப்படின்னு வாரிட்டு வரும். ஆயிட்டு வந்த உடனே சூஃபிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. நம்ம இதுக்கு இந்த பள்ளிவாசலை கிட்ட துட்டு கொடுத்தோம், ஏன் இதை கெட்டணும், அதனால நம்ம பேரை சொல்லிட்டாங்க சந்தோஷம். இப்ராஹிமுக்கும் நம்ம பேரை சொல்லிட்டாங்க அதுவே நமக்கு போதுங்கிற சந்தோஷம். மூசாவுக்கு நம்ம பேரை சொல்லிட்டாங்க அப்ப நம்ம தான் கெட்டோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா குஞ்சாலி கக்கா பேரை சொல்லவே இல்லை. உடனே அவருக்கு வந்துச்சு பாரு கோபம். பக்கத்துல இருந்த கம்பை எடுத்து அசத்துக்கு டச்சே ஒரு இழுப்பு. உடனே இந்த இமாமுக்கு புரிஞ்சிருச்சு எதுக்கு இவன் குத்துதான் தெரிஞ்சு அந்த ஆயத்தை திருப்பி ஓதுறாரு. எப்படி தெரியுமா? சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா கூட குஞ்சாலி கக்கா ஓதிட்டாரு. ஆண்கள் செய்யறது இது கொஞ்சம் நெஞ்ச நன்மை தான். அதையும் பப்ளிசிட்டிங்கிற பேர்ல அதையும் வீணாக்கிறாங்க. இந்த ஆண்களா நன்மையில முந்த போறாங்க. இன்னும் நிறைய சொல்வேன். ஆனா நேரம் குறையா இருக்கிறனால நான் சுருக்கமா சொல்றேன். முதல்ல இஸ்லாத்தை ஏற்றது கதிஜா என்ற ஒரு பெண்ணா. முதல்ல இஸ்லாத்துக்காக தன்னுடைய உயிரையே இழந்தது சுமையா என்ற ஒரு பெண்ணா. ஹுதைபியா உடன்படிக்கையில கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொட்டை அடிக்கும் விஷயத்துல ஆலோசனை வழங்கினது உம்மு சலமா ஒரு பெண்ணு தான். ஆகையால் நன்மையான விஷயங்களை முந்தி செலவர் பெண்களே 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 என்று கூறி நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குங்கள் நல்லவர்களே என கூறி எனது உரைக்கு நிறைவேற்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ரொம்ப ரசிச்சு நீங்க மட்டும் இல்ல நானும் சேர்ந்து ரொம்ப ரசித்த ஒரு நிகழ்ச்சியை
ரொம்ப அற்புதமாக நம்முடைய மதரசா பிள்ளைங்க ரொம்ப அருமையா பண்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மதரசா பிள்ளைகளுடைய கல்வி ஞானத்தை வல்ல ரஹ்மான் மென்மேலும் அதிகரிக்க செய்வானாக. ஆரோக்கியமான வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் வழங்குவானாக. ஈமானிலே வலுவுள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வல்ல ரஹ்மான் ஆக்குவானாக. உயர்வான கல்வி கற்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. அரசுடைய உயர்வான பதவிகளான IAS, IPS, IFS போன்ற உயர்வான பதவிகளிலே அமரக்கூடிய நல்ல வாய்ப்பினை நம்முடைய பிள்ளைகளுக்கு வல்ல ரஹ்மான் தருவானாக. இல்லாத வாழ்வை, சந்தோஷமான வாழ்வை, நெருக்கடி இல்லாத வாழ்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு வல்ல ரஹ்மான் வழங்குவானாக. அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை நமக்கு மனதிற்கு கண் குளிர்ச்சியானதாக வல்ல ரஹ்மான் ஆக்கி வைப்பானாக. வீட்டிற்கும் சமூகத்திற்கும் நல்ல சேவையாளர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்குவானாக. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப இன்னொரு பெரிய ஆச்சரியம், இவ்வளவு நேரமும் பெண்கள் இவ்வளவு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்களா, அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் தீர்ப்பு ரொம்ப நேரம் சொல்ல வேண்டியதுல டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு பிரசவம், ஆஸ்பத்திரி சேர்ந்திருக்காங்க. டாக்டர் வந்து சொன்னாங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு பொசிஷன், அதனால 2 உயிர்ல ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும். ஒண்ணு தாயை காப்பாத்தலாம், இல்ல பிள்ளையை காப்பாத்தலாம் அப்படின்னு வெளியில வந்து சொன்ன உடனே அந்த கணவர் சொன்னாரு, டாக்டர் என் மனைவியை எப்படியாவது காப்பாத்துங்க, அல்லாஹ் எனக்கு இன்னொரு குழந்தையை கூட தருவான், என் மனைவியை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய தாயார் சொன்னாங்க, டாக்டர் என் பிள்ளை எனக்கு உயிரோட வேணும், அதனால எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பெண்ணினுடைய தாயார் சொல்றாங்க. குடும்பத்தில் உள்ள எல்லோரும் அந்த பெண் பாதுகாக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்ப இந்த டாக்டர் உள்ள போய் பிரசவ வலியில இருக்கக்கூடிய அந்த பெண்ணிட்ட போய் சொல்றாங்க, அம்மா உனக்கு ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன், இப்போ ஒன்னைய காப்பாற்றணும் இல்லாட்ட ஒரு பிள்ளைய காப்பாற்றணும், 2 பேர்ல ஒரு ஆளை தான் காப்பாற்ற முடியும், என்னம்மா நீ சொல்ற என்று சொன்ன போது அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த பிரசவ வலியில இருக்கக்கூடிய பெண் சொன்னாங்களா, டாக்டர் நான் இந்த உலகத்தை பார்த்துட்டேன், நான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டேன், இந்த உலகத்தையே பார்க்காத என் பிள்ளை இந்த உலகத்தை பார்க்கட்டும், என் பிள்ளை வாழட்டும், நான் மௌத்தானாலும் பரவாயில்லை, என் பிள்ளையை பாதுகாத்து விடுங்கள், காப்பாற்றி விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்வான தியாக உணர்வு என்பது அது பெண்களுக்கு மட்டும்தான் வரும். தன் பிள்ளை தத்தும் பித்தென்று பேசினாலும் தன் பிள்ளை பேசுவதை தத்துவம் என்று சொல்லக்கூடியவள் தான். பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது மழலை மொழியில அது அப்படியே ஏதாவது ஒண்ணு சொல்லும், உடனே அந்த தாய் சொல்லுவா, உங்க அத்தாவை கூப்பிடுறியா, உங்க அத்தாவை கூப்பிடுறியா, உங்க அத்தா உனக்கு தேடுதா. தன் பிள்ளை பேசக்கூடிய அந்த மழலை மொழிக்கும் அர்த்தம் கற்பித்து தன் பிள்ளையை ஆக்கப்பூர்வமாக ஆக்கக்கூடியவள் ஒரு தாய் தான். பிள்ளையை வளர்க்கிறது லேசான காரியம் இல்லைங்க. ஒரு கணவர் சொன்னாரா, என்ன எப்ப பார்த்தாலும் பிள்ளையை வளர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு நாள் என் வேலையை நீ பாரு, ஒரு நாள் உன் வேலையை நான் பார்க்கிறேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஆபீஸுக்கு போயிருச்சு. என்னன்னு பார்த்துக்கலாம்னு ஆபீஸுக்கு போயிருச்சு. ஆபீஸுக்கு போயிட்டு சாயங்காலம் வருது, வீட்டுல ஒரு பிள்ளையும் காணும். எங்க பிள்ளைகளை போல எங்கங்க அப்படின்னு கேட்டவங்க அந்த ஆள் சொல்லி இருக்கிறார், பிள்ளையாடி இருக்க பிள்ளை என்ன ஷைத்தான் உயிரை வாங்குதுவ, அங்க ஓடுறா இங்க ஓடுறா, எல்லாத்தையும் பிடிச்சி ரூம்ல போட்டு அடைச்சிட்டு இருக்காங்க. ரூம்ல போட்டு அடைச்சிட்டான பையன் மனுஷன் திறந்து கொடுத்தான்னு சொன்ன உடனே திறந்து கொடுத்த உடனே பிள்ளைங்களா ஓடி இருக்கு. சரி இந்த பிள்ளைய அந்த அடைச்ச ஏன்டி இந்த பிள்ளை சேர்ந்து சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு, இது பக்கத்து வீட்டு பிள்ளையா, பக்கத்து வீட்டு பிள்ளைங்க அடைச்சிருக்கிறீங்க. அருமையானவர்களே, ஆண்களுக்கு பிள்ளைகளை பராமரிப்பதற்குரிய அந்த சிரமங்கள் புரிவதில்லை. அந்த பிரசவத்தினுடைய அந்த நேரம் இருக்கிறத ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வலியை தாங்க முடியும், 40 டான் வலியை தாங்க முடியும். அதுக்கு மேல, அதாவது டான் அப்படிங்கிறது வலியை அளக்கக்கூடிய ஒரு அளவு. ஒவ்வொன்றுக்கும் மீட்டர் அப்படிங்கிறோம், லிட்டர் அப்படிங்கிறோம், அதே மாதிரி ஒலிக்கு
டெசிபல் அப்படிங்கிறோம். அது மாதிரி வலியை அளக்கக்கூடிய ஒரு அளவு ஒரு டால். ஒரு பெண் பிரசவ நேரத்திலே ஒரு மனிதனால 40 டால் வலி என்று தாங்க முடியும். பிரசவ நேரத்திலே ஒரு பெண்மணி 65 டால் வலியை தாங்குகிறாள் என்று சொன்னால் ஒரு பெண்ணினுடைய தியாகம் எவ்வளவு பெரியது. அதுக்கு சொன்னாங்க, நாங்க தான் ஜமாத் தொழுகைக்கு வர்றோம், நாங்க தான் பள்ளிவாசலுக்கு வர்றோம் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்கன்னா, ஆண்கள்லாம் பள்ளிவாசலுக்கு போறாங்க, ஜும்மா தொழுகிறாங்க, ஜிஹாதுக்கு போறாங்க, தான தர்மங்கள் அதிகமா செய்றாங்க, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே என்று கேட்டபோது ஹஜ்ரத் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அவர்கள் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் சரி, நீங்க உங்க கணவருடைய சொல்லுக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடங்க. அவர்கள் ஜமாத்தாக தொழுத நன்மை, ஜும்மா தொழுத நன்மை, ஜனாஸா தொழுத நன்மை, ஜிஹாத் செய்த நன்மை, சதகா செய்த நன்மை, ஹஜ் செய்த நன்மை எல்லாவற்றையும் உங்களுடைய கணவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்ததன் காரணமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இறுதியான ஒரு செய்தி சொல்லி முடிக்கிற ரமலானுடைய நேரம். நபி சொல்றாங்க, மன் ஃபரிஹ பி துஹூலி ரமலான், ரமலான் வருகிறது என்று யார் சந்தோஷப்படுகிறார்களோ, ரமலான்ல தஹஜ்ஜுத் தொழலாம், ரமலான்ல இஅ்திகாஃப் இருக்கலாம், ரமலான்ல குர்ஆன் ஓதலாம், ரமலான்ல நோன்பு வைக்கலாம், ரமலான்ல தான தர்மங்கள் அதிகமா செய்யலாம், நாம் அதிகமா திக்ர் செய்யலாம், தொழலாம், தராவீஹ் தொழலாம். இது போன்ற நன்மையான காரியங்களை ஆர்வம் கொண்டு ரமலான் வருகிறது என்று யார் சந்தோஷப்படுவார்களோ, மன் ஃபரிஹ பி துஹூலி ரமலான், ரமலான் வருகிறது என்று ஒருவர் சந்தோஷப்பட்டால் ஹர்ரமல்லாஹு ஜஸதஹு அலல் நீரான், அந்த மனிதரின் உடலை அல்லாஹ் நரகத்திற்கு ஹராமாக ஆக்கி விடுகிறான் என்று சொல்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே, புனிதம் நன்மைகளை அதிகம் அடித்தரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே வீட்டில இந்த சகருடைய உணவை செய்றாங்க பாருங்க பெண்கள். எத்தனை பெரிய பாக்கியமான ஒன்று. காலையில ஒரு அதிகாலையில சகருடைய நேரத்துக்கு முன்பாக எழுந்து அந்த உணவுகளை எல்லாம் சமைச்சு வச்சு அந்த ஆணை எழுப்பி வீட்டில் உள்ள பிள்ளைகளை எழுப்பி அந்த பெண்மணி அந்த உங்களெல்லாம் சகல் சாப்பிட வச்சு இறுதியாக இவங்க சாப்பிட்டு அந்த பாத்திரங்களை எல்லாம் கழுகி வச்சு அதுக்கடுத்து அவங்க கணவனுக்கு அதுக்கப்புறம் வேலைக்கு போறதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க அதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும் என்று அந்த ரமலானுடைய நேரத்துல ஒரு பெண்கள் செய்யக்கூடிய அந்த வீட்டுடைய பணி இருக்கிறது. அது மிகப்பெரியது, மிகப்பெரியது. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயாரை கூடையிலே தூக்கி வைத்து காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டே வருகிறார். பெருமானாரிடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என் தாயாரை என்னுடைய ஊரிலே இருந்து என் தலையிலே சுமந்து காபத்துல்லாவை தவாஃப் செய்து விட்டேன், நான் அதிகமான நன்மைகளை பெற்று விட்டேனா என்று கேட்டபோது அருமை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்மணி தன் பிரசவ நேரத்திலே ஒரு சிறிய வலி எடுத்து அவள் அந்த பிரசவ வலியை தொடுகிறாளே, அந்த வலிக்கு ஈடாக நீ எத்தனை தவாஃப்கள் செய்தாலும் அது சமமாகாது என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, ஆக அதிகமான நன்மைகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு பெண்களுக்கு. அதிகமான நன்மைகளை இன்றைய காலகட்டத்திலே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் பெண்கள் தான். நீங்க பாருங்க, ஆண்கள் எந்த விஷயத்துல அடிபட்டு போறாங்கன்னு சொன்னா, நீங்க போதையினுடைய பழக்கம். இன்னைக்கு சிறு பிள்ளைகள் கூட போதையினுடைய பழக்கத்தை அடிபட்டு இருக்கிறாங்க. கஞ்சாவுடைய பழக்கம், சின்ன பிள்ளைகளா இருந்த போது சாராயம் குடிக்கக்கூடிய பழக்கம், இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு போக்கு. ஆனா அந்த போதையினுடைய பழக்கத்தை பெண்கள் உள்ள போய் விழுகிறது இல்ல, ஆண்கள் அளவிற்கு உள்ள போய் விழுகிறது இல்ல. போதை என்கின்ற மிகப்பெரிய சாத்தானின் வலையிலே இன்று அதிகமான ஆண் பிள்ளைகள் சிக்கி இருக்கிறார்கள். வாலிபர்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஆண்களது நிலைமை. அதே மாதிரி பைக் ஒருத்தர் எழுதுனா, அழகா எழுதுனா, 100ல போகாதடா 108ல போயிருவேன், 100ல போகாதடா 108ல போயிருவேன். அருமையானவர்கள், பைக்கு அவகாசம் கிடையாது. அவங்க அத்தா சம்பாதிச்ச காசு, அவங்க அப்பா சம்பாதிச்ச காசு, அவங்க போற பெட்ரோல் கூட, நீங்க பெட்ரோலுடைய விலை 100 தொட்டுருன்னு சொல்றாங்க, அந்த பெட்ரோல் கூட அவங்க காசுல வாங்குறது கிடையாது, எல்லாம் தகப்பனாருடைய உழைப்பு. இவன் தூக்கி பைக் தூக்கி சுத்துறான். அருமையானவர்களை யோசிச்சு பார்க்கிறோம். அதே மாதிரி ரமலானுடைய காலங்களில் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்கள் பெண்கள். நிறைய ஆண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் நோன்பு வைக்காம நோன்பினுடைய காலத்தை பாராட்டுகிறார்கள். இரவு நேரத்திலே கூட உறங்காம
தீர்ப்பு சொல்லுகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நன்மையான காரியங்கள் அதிகம் முட்டி நிற்பது பெண்களே பெண்களே பெண்களை இந்த தீர்ப்பு சொல்லி நல்ல வாய்ப்பு என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். இந்த தீர்ப்பு ஆண் பிள்ளைகள் நல்ல அமல்களை செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மிகச் சிறப்பான நல்ல தரமான உரைகளை எங்களது அருமையான ஆண் பிள்ளைகள் தந்தீங்க. ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களது வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்குவான். உங்கள் ஆண் பிள்ளைகள் எல்லாருக்கும் நாங்கள் அதிகமா துவா செய்யறோம். இது போன்ற மோசமான குணங்கள் உங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்கின்ற செய்தி நல்ல செய்தி உங்களுடைய கவனத்திலே போட்டு வைத்து நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக பள்ளியுடைய இமாம் அருமையான சகோதரர் ரொம்ப அருமையாக, அதாவதுங்க இது நிறைவா சொல்லி ஆகணும். இந்த பிள்ளைகளை தயார் பண்றது லேசான காரியம் கிடையாது. இத்தனை பிள்ளைகளையும் தயார் பண்றது அந்த ஆலிமாக்களும் தெரியும். ரொம்ப அருமையா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது சாதாரணமான காரியம் கிடையாது. அதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டாதான் இது மாதிரி பிள்ளைகளை ரெடி பண்ண முடியும். இன்னைக்கு செங்கோட்டையில இது போன்ற ஒரு காட்சியை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க செல்கின்ற இடங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இது மாதிரியான காட்சிகளை பார்ப்பது ரொம்ப அரிது. ஒரே யூனிஃபார்ம்ல ஒரே அமைப்புல இவ்வளவு பிள்ளைகள் இந்த மதரசாக்கள்ல ஓதுறது, இது போன்ற சிறப்பான ஒரு ஆண்டு விழாக்கள் நடத்துறது ரொம்ப அற்புதமான செய்தி. இது சாதாரணமான ஒன்றல்ல. இது ஒரு இமாமியுடைய வியர்வையினால் உருவாகுது. ஒரு இமாமியுடைய வியர்வையினால் உருவானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சமுதாய சேவைகளை செய்யக்கூடிய அருமையான சகோதரர் அக்பர் அலி அவர்களது இமாமத்துடைய பணியை அவர்களது சேவையை மென்மேலும் அல்லாஹ் கபூல் செய்து விரிவுபடுத்தி இந்த செங்கோட்டை நகரம் முழுவதும் சேவை செய்யக்கூடிய மகத்தான பாக்கியத்தை வல்லரஹ்மான் அவர்களுக்கு தருவானாக. நீண்ட ஆயுளை, நிறைவான வாழ்க்கையை, நோயற்ற வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை வல்லரஹ்மான் அந்த சகோதரர் அக்பர் அலி அவர்களுக்கு வழங்கி அவர்கள் சேவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த பிள்ளைகளது இவ்வளவு பெரிய சந்தோஷமே ஹஜரத் அவர்களது சேவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டு விட்டான் என்பதற்கு உண்டான அடையாளம். இவ்வளவு நேரம் கழித்து நீங்கள் இங்கே இருப்பதும் தங்களுக்குரிய ஹஜரத் அவர்களது சேவையை நீங்களும் கபூல் செய்து கொண்டீர்கள் என்பதற்கு உண்டான அடையாளம். இன்ஷா அல்லாஹ் ஹஜரத் அவர்களுக்கு அனைவர்களும் உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருங்கள். இன்னும் மேல் நோக்கி உங்களது மகல்லாவை அவர் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.